சாய் பக்தர்களுக்கு வணக்கம். என் அன்பு குழந்தையே, முன்னேறிச் செல். எப்பொழுதும் முன்னோக்கியே நட. இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே, அதிருப்தி அடையாதே. லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கிக் கொள். நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானதும் என்ற உணர்வும் இல்லையேல் நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது மட்டுமே. எதிலும் வெற்றி பெற இயலாது. நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை முதலில் பார். வாழ்க்கையில் சிறு சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவார். ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை. உடலில் உள்ள இரத்தம் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு சிரமப்படுவதில்லை. பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவதில்லை. ஏனென்றால் அப்படித்தான் அவை வடிவமைக்கப்பட்டது. படைப்பின் மகத்துவமே அதுதான். ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால் தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரிவதில்லை. நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரியதாக இருக்கிறது. இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவும் சாத்தியப்படாது. காரணம், முதலில் எதுவும் சிரமமில்லை என்று நம்பு. சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனம்தான். சிரமம் என்பதை கடந்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும். மாபெரும் படைப்புகள் உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையை மட்டும் இருந்தால் போதும். உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நான் என்றும் துணை இருப்பேன். நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்திருக்கின்றாய். பதவியால், பணத்தால், மொழியால், ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே. உன்னுடைய நற்குணத்தால், நற்பண்பால் உன்னை உலகிற்கு காட்டு. ஆணவமின்றி நடந்து கொள்ளாதே. அறிவிழந்து செயல்படாதே. நான் இருக்கின்றேன், கலங்காதே. கைவிட மாட்டேன். என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கின்றன. அவமானங்களை எதிர்கொள்கிறாள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கின்ற அவமானங்களை எதிர்த்து கொண்டிருக்கின்றாள் என்றால் வாழ்விலே முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் உடைந்து விட்டது என்று அர்த்தம். புதியதாக இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும். புரியாதது புரியவில்லை என்றால் பாதை கடினமாக தெரியும். சுலபமாக பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட பயணமாய் இருக்கின்றது இருக்கும் என்று நீ உனக்குள் புரிய வைக்க வேண்டும். உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும். எதிரி உன்னை தடுமாற வைக்கும். நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும். நீ வெளியில் போராடுவதை விட 100 மடங்கு உன்னுள் உன் மனம், உன் எண்ணங்களை இவற்றுடன் நீ போராட வேண்டும். உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மையாக இருக்க வேண்டும். அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும். அதுதான் இப்போது நீ போராடும்
நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் இடையில் இருக்கும் நீ மீண்டும் மீண்டு வருவாய். நீ மீண்டு வருவாய். எல்லாம் எதிர்மறை சூழலிலும் இருந்து ஜெயிப்பாய். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்று தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்க அனைத்துமாக உனக்கு நான் இருப்பேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை. என்றும் உன்னை என் இதயத்தில் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். உன் காத்திருப்பு என்றும் வீண் போகாது. உனக்கானதை உன்னிடம் நான் நிச்சயம் சேர்ப்பேன். நான் உனக்காக எல்லா தேர்வுகளிலும் வைத்து அதில் உனக்கான மாற்றத்தையும் பங்குகளையும் கொடுப்பேன். என்னை நம்பு, நம்பி காத்திரு. உனக்காக பொக்கிஷங்கள் உன்னை வந்தடையும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. உன் வாழ்க்கையில் நீ எங்கு எதையும் தேடி செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கின்றேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன். என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நாம் பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். சாயப்பா, எனக்கு பிற பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம். நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை உன் உயிராய் நான் தாங்குவேன். உன்னை உனக்கான நிழலாக வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் நடக்கப் போகிறது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகின்றாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கின்றது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்தில், உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன். உன்னை உன் வாழ்வில் ஜெயிக்க வைப்பேன். நீதான் என் உயிர். உன் அன்பின் என் நிம்மதி இருக்கின்றன. உன்னை என் கண்ணாக உயிராக நான் காப்பாற்றுவேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்று என் பிள்ளை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாய் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய். எதையெல்லாம் இழந்தாயோ, யாரெல்லாம் உன்னை விட்டு சென்றார்களோ, எல்லாம் உன்னை விட்டு சென்றதோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான அறிகுறிகள் இப்போதிலிருந்தே நீ தெரிந்து கொண்டு வருவாய். கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி கேட்கப் போகின்றன. அன்று இந்த சாயின் மகிமைகளைக் கண்டு உன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஆறாக ஓடும். அன்று நீ யோசிப்பாய், சாய், நான் கேட்டது எல்லாம் கொடுத்தாயே என்ற ஆனந்தத்தில் உன் மனம் தூய்மையாக வெளியாகும். பக்குவப்படும் உன்னை ஆட்கொண்டிருந்த தேவையில்லாத எண்ணங்கள், கவலைகள், துக்கங்கள் இவை அனைத்தும் உன்னை விட்டு கூடிய விரைவில் போகப் போகின்றன. நல்ல காலம் என்ற எதிர்காலத்தில் நீ காலடி எடுத்து வைத்துள்ளார். அதை ஆனந்தமாக அனுபவி. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.